வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது சுனிதா வில்லியம்ஸ் எந்த விண்கலம் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்பட்டார்? இதற்கான ஆன்சர் டிராகன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் பஜ் வில்மோர் இவங்க ரெண்டு பேருமே நாசாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள். இதில் சுனிதா வில்லியம்ஸ் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க இரண்டு பேருமே சென்ற ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருந்தாங்க. போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார்லைனர் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக போயிருந்தாங்க. அவங்க 8 நாட்களில் திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகளால் திரும்பி வர்றதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 286 நாட்கள், அதாவது 9 மாதங்களுக்கு மேலே இவங்க அவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் தான் இப்போ திரும்பி வந்திருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிராகன் விண்கலம் மூலமாக தான் திரும்பி வந்திருக்காங்க. அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா பக்கத்தில் இருக்கிற கடலில் இந்த விண்கலம் இறக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது, சுதந்திரமான பேச்சு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 24. ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இது பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் சில நாடுகளில் இந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. எங்கெங்கே மக்களுக்கு ஃப்ரீயாகவே ஸ்பீச்சுக்கான ஒரு உரிமை கொடுக்குறாங்க. அதாவது அந்த அரசு ரொம்ப கட்டுப்பாட்டு போட்டு அவங்க பேசினாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிலில் அடைக்காமல், அந்த மாதிரி எல்லாம் தண்டனை கொடுக்காம அவங்களுக்கான கருத்துக்களை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எந்தெந்த நாடுகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 33 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது நார்வே, 2ஆம் இடம் பிடித்தது டென்மார்க், நம்ம இந்தியா 24வது இடம் பிடித்திருக்கோம். 100க்கு நம்ம 62.6 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகம் செய்ய போகிறாங்க. எங்கே அப்படின்னா ஹரியானாவில் ஜிந்த் மற்றும் சோனிபட் அப்படிங்கிற பகுதிகளுக்கு இடையில். இதில் என்ஜின் மற்றும் கோச் இந்த இரண்டுமே ஐசிஎஃப் பெரம்பூர் தான் உருவாக்குறாங்க. ஐசிஎஃப் அப்படின்னா இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது, ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை அப்படிங்கிறது. பெரம்பூர் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. நம்ம அடிக்கடி இந்த ஐசிஎஃப் பெரம்பூர் அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? அதுவே பெரம்பலூர் அப்படிங்கிறது ஒரு தனி மாவட்டம். அது அரியலூர் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது இந்த ஹைட்ரஜன் ரயில் இருக்குல்ல, இதில் முதல் ரயிலுடைய 80% பணிகள் நிறைவு பெற்றுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இது அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக ஹைட்ரஜன் ரயில் அப்படின்னா இப்போ இதன் மூலமாக சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லவே இல்லை. அதனால தான் தண்ணீரை மட்டுமே இது வெளியிடும். இதோடைய வேகம் பார்த்திங்கன்னா மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகமாக இருக்குது. இதோடைய என்ஜின் பார்த்திங்கன்னா 1200 குதிரைத்திறன் கொண்டதாக இருக்குது. இப்போது சில நாடுகள்கிட்ட இந்த ஹைட்ரஜன் ரயில் இருக்குதான், ஆனால் இந்த அளவுக்கு திறனான என்ஜின் அங்கே இல்லை. மொத்தமாக 8 பெட்டிகள் இதில் இருக்கும். 10 பெட்டிகள் இருக்கும். இதில் 8 பெட்டிகளில் பயணிகள் பயணம் பண்ணலாம். ஓகேவா? ஒரு 8 கோச்சஸில் பயணிகள் பயணம் பண்ணலாம். 2500 பேர் வரைக்கும் பயணம் பண்ணலாம். அப்புறம் 2 கோச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா எரிபொருள் இருக்கும், ஹைட்ரஜன் எரிபொருள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான புதிய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்ச் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அல்லது நீங்கள் நேரடியாக கூட படிக்கலாம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் நம்முடைய இன்ஸ்டியூட் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இங்கே படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வெறும் 1999 ரூபாயிலேயே இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மார்ச் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக கூட நம்ம இன்ஸ்டியூட்லேயே எழுதலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 5000. இப்போ பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறது இது 2024-25 மத்திய நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவுடைய சிறந்த 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாமே காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் அப்படின்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுக்காக சில கம்பெனியில் போயிருப்போம்.
இதெல்லாம் வந்து ஊதியத்திற்கு எதிர்பார்த்து நம்ம போகலை, நம்ம ஒரு பயிற்சிக்காக போகிறோம். அவங்க ஒரு 5000 ரூபாய் தந்தாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு அமைதியாக அவங்க என்னென்ன சொல்லி தராங்களோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக நம்ம போகிறோம். அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற 500 சிறந்த நிறுவனங்களில் இந்த மாதிரி வந்து இளைஞருக்கு பயிற்சி வந்து வழங்குறாங்க. மத்திய அரசு சார்பில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. 12 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து இதில் வழங்குறாங்க. இதில் மாதம் அவங்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு முறை அப்படின்னு ரூபாய் 6000 வழங்கப்படும். இதில் சில தகுதிகள் இருக்குது. எல்லாரும் எல்லாம் இதில் கலந்துக்க முடியாது. 21 வயதுலேருந்து 24 வயதுக்குட்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதில் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்னா, யாருக்கெல்லாம் குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்குதோ அவங்களால கலந்துக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தங்க அரசு பணியாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்களால கலந்துக்க முடியாது. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ எதனால் இந்த நியூஸை பார்க்குறோம் அப்படின்னா, இதற்கான செயலி, இதற்கான ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் இது இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. அடுத்தது 2025 சிறப்பு ஒலிம்பிக் உலக குளிர்கால போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இட்டாலி. இப்போ இட்டாலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு விண்டர் கேம்ஸ் அப்படிங்கிறது நடைபெற்றது. இட்டாலியுடைய டுரின் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இது அறிவுசார் இயலாமை உள்ளவர்களுக்கான போட்டி. இப்போது நமக்கு நார்மலான ஒலிம்பிக் போட்டி நடக்கும், அப்புறம் வந்து குளிர்கால ஒலிம்பிக் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி பேராலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது கூட நடைபெறும். பேராலிம்பிக் போட்டி அப்படின்னா என்னென்னா, உடல் அளவில் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கான ஒரு போட்டி தான். ஓகேவா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் செயல்படாமல் இருக்கும், இல்லைனா கை செயல்படாமல் இருக்கும். அதை வைத்து அவங்களுக்கு வந்து அந்த போட்டி கொடுப்பாங்க. அந்த போட்டியில் அவங்க வந்து பங்கேற்பாங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக் அப்படிங்கிறது இந்த அறிவுசார் இயலாமை இருக்கும்ல, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில் சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கான ஒரு போட்டி தான் இந்த ஒரு போட்டி. ஓகே, இதில் இந்தியா 33 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. 8 தங்கம், அப்புறம் 18 வெள்ளி, அப்புறம் 7 வெண்கலம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது 2வது கபடி உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கபடி வேர்ல்டு கப் வந்து இப்போ நடைபெறுது. இங்கிலாந்து நடைபெறுது. இந்த மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதில் ஆண்கள் அணி அப்படின்னு பார்க்கும்போது 10 அணிகள், 10 நாடுகள்லேருந்து 10 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. பெண்கள் அணி அப்படின்னு பார்க்கும்போது 5 அணிகள் 5 நாடுலேருந்து பங்கேற்கிறாங்க. இதை வேர்ல்டு கபடி அப்படிங்கிற அமைப்பு தான் நடத்துகிறாங்க. இது முதல் முறையாக பார்த்திங்க அப்படின்னா 2019 மலேசியாவில் நடைபெற்றது. ஓகேவா? அதில் வந்து ஆண்கள் பிரிவுலேயுமே நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தோம், மகளிர் பிரிவுலேயுமே நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தோம். ஓகே, அடுத்தது சத்ரபதி சிவாஜிக்காக தொடங்கப்பட்ட முதல் கோயில் எங்கு உள்ளது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருக்கார்ல, அவருக்காக ஒரு கோயிலே உருவாக்கியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் தானே மாவட்டத்தில் பிவாண்டி அப்படிங்கிற பகுதியில் தான் அமைத்திருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவர். இப்போ வந்து சத்ரபதி சிவாஜி சம்மந்தமாக நம்முடைய எக்ஸாமில் நிறைய கேட்பாங்க. அவர் வந்து எப்போ பிறந்தார், அப்புறம் வந்து அவருக்கு வந்து முடிசூடி கொண்டார்ல, அது எந்த கோட்டையில் பண்ணார், அது எந்த தினத்தில் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படித்து வச்சிங்க. இப்போ உங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது சத்ரபதி சிவாஜி இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த முடிசூடப்பட்ட தினம் என்னைக்கு, அது எந்த கோட்டையில் வைத்து நடக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 என்பவை என்ன? இதற்கான ஆன்சர் நுண்செயலிகள், அதாவது மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா விண்வெளி திட்டங்களுக்காக இந்த நுண்செயலிகளை உருவாக்கியிருக்காங்க. இதை இஸ்ரோ மற்றும் SCL நிறுவனம் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. SCL அப்படின்னா செமிகண்டக்டர் லேபரட்டரி அப்படிங்கிறது, இது சத்தீஸ்கரில் இருக்குது. அடுத்தது ராமகிருஷ்ணன் திரவம் மற்றும் வெப்ப அறிவியல் தொடர்பான திறன்மிகு மையம் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். ராமகிருஷ்ணன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸ் அப்படிங்கிறது, இது பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸில் தான் நிறுவியிருக்காங்க. இந்த மையம் விண்கலன் இருக்குல்ல, அதில் திரவம் மற்றும் வெப்ப அறிவியல் தொடர்பான பிரச்சனைகளை குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இதை இஸ்ரோவும் IIT மெட்ராஸும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. டாக்டர் ராமகிருஷ்ணன் அவருடைய பேரில் தானே இது வந்து நிறைவேறிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு மறைந்த வானியல் பொறியியலாளர். ஓகேவா? ஒரு மறைந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். அவருடைய பேரில் இதை வந்து நிறுவியிருக்காங்க. நம்ம தமிழில் கூட ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருக்கார். அவருடைய பேர் நினைவாக எல்லாம் இதை பண்ணலை. இது வந்து இந்த வானியல் பொறியியலாளர் இவருடைய நினைவாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது
ராஜு யுவா விகாஷம் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. இப்போ தெலுங்கானா பார்த்திங்க அப்படின்னா ராஜு யுவா விகாஷம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற 5 லட்சம் இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இப்போ இவங்க ஏதாவது பண்ணி அவங்களுடைய வேலைவாய்ப்பை அவங்க உருவாக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. தெலுங்கானா அரசு ரூபாய் 50,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வழங்குவாங்க. ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் எந்த விண்கலம் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்பட்டார்? இதற்கான ஆன்சர் டிராகன். இப்போ இதில் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கிடையாது, பட்ச் வில்மோர், அப்புறம் இன்னும் 2 பேர், அப்படி மொத்தமாக 4 பேரை வந்து ஐஎஸ்எஸ் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு வந்து பத்திரமாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது சுதந்திரமான பேச்சு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 24. அடுத்தது இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அடுத்தது பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 5000. அடுத்தது 2025 சிறப்பு ஒலிம்பிக் உலக குளிர்கால போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இத்தாலி. அடுத்தது 2வது கபடி உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இங்கிலாந்து. அடுத்தது சத்ரபதி சிவாஜிக்காக தொடங்கப்பட்ட முதல் கோயில் எங்கு உள்ளது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 என்பவை என்ன? இதற்கான ஆன்சர் நுண்செயலிகள். அடுத்தது ராஜு யுவ விகாஷம் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அது லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.